மின்சாரம் இல்லை. மின்சார வசதியே இதுவரை உங்கள் வீட்டில் மின்சாரம் கிடையாது? இல்லை இல்லை இல்லை. உங்கள் பேரன் வந்து எப்படி படிக்கிறாரு? இல்லை படிக்கிறதுக்கு மின் விளக்கு வசதி இல்லாதனால மண்ணெண்ணெய் விளக்கில் படிக்கக்கூடிய வசதி ஆனமாக சாத்தியமாக இல்லை. சரி. அன்பான சகோதர சகோதரிகளே, உறவுகளே, ஒரு சகோதரர் ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் வந்து ஒருவரை கூட்டிக்கிட்டு வந்தார். பரிதாபத்துக்குரிய நபராக அவர் பார்க்கும்போது தெரிஞ்சார். மிக முடியாத இயலாமை காரணமாக உழைப்பில்லாத அந்த சகோதரர் பல்வேறு மருத்துவ சிகிச்சையை பெற்று வரும் நிலையில் தொண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 40 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து வர்றார். ஒரு மூதாட்டி, ஒரு பெரியவர், தாயையும் தந்தையும் இழந்த ஒரு பேரன் 40 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து வர்றாங்க தொண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியில். அப்போ அது அப்படி ஒரு பகுதி எங்கேப்பா இருக்குன்ட்டு நான் காலையில் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் அந்த பகுதியை பார்த்தோம். நீங்களே பாருங்கள். இந்த சகோதரருக்கு ஒரு மின் இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவருடைய பேரன் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி சையது முகமது அரசு பள்ளியில் படித்து வர்றாரு. அவர் அந்த இருளில் தான் நான் காலையில் வெள்ளனே காலை தொழுகையை முடித்து விட்டு போய் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்துச்சு அந்த நிலையில் பார்க்கல. இந்த காலத்தில் மின்சாரம் இல்லாமல் ஒரு ஒடுக்கமான ஒரு சிறிய ஒரு இடத்துல அந்த பையன் படுத்து கிடக்கிறத பார்க்கையில் வேதனையாக இருந்துச்சு. இப்போ இப்படி ஒரு நிலையில் உங்களுடைய ஒத்துழைப்போடு அந்த மக்களுக்கு ஒரு மின் இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். நாமெல்லாம் எத்தனையோ வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறோம். அதிலே குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவர்களை பார்த்து இவர்களை பார்த்து அவர்களைப் போல் நாம் இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இல்லையே என்று குறைபாடி நம்முடைய வளர்ச்சிகளில் குறை கூறி திரிகிறோம். ஆனால் பாருங்கள், 40 ஆண்டுகளாக அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் ஒரு காடு மாதிரி உள்ள கடைசி பகுதி இது கோடி வயலுடைய கடைசி பகுதி. 40 ஆண்டு காலமாக அந்த மக்கள் ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முந்திய குடியிருப்பில் முதற்கொண்டு கரண்டு, மின்சாரம், குடிநீர் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 3 வீடுகளுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. ஒரு வீட்டுக்கு கரண்ட் இருக்குது, ஆனால் அந்த நாம் குறிப்பிடக்கூடிய இந்த நபருடைய வீட்டுக்கு முற்றிலுமே கரண்ட் இல்லை. இதில் என்ன ஒரு வேதனைண்டா, வயசான 2 ஜீவன்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த வரை அதை பற்றி பெருசாக சிமிலி விளக்குலேயே வாழ்ந்துட்டாங்க. ஆனால் தாயையும் தந்தையும் இழந்த தன்னுடைய பேரன் தற்போது இந்த வீட்டில் படிப்பதற்கு அந்த வெளிச்சம் கூட இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம கேள்விப்பட்டோன்னா ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் இந்த வீட்டுக்கு ஒரு மின்சார இணைப்பை வழங்கிட நம்ம சமூகம் உதவி செய்திட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை போடுறோம். பாருங்கள், இந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. மின்சாரமே முற்றிலும் கிடையாது. சுத்தமாக மின்சாரம் இல்லாமல் அந்த
பெரிய கேஸ் சிலிண்ட்ரு சமைக்கிற கேஸ் சிலிண்டர்லாம் கிடையாது, விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. அந்த படிக்கக்கூடிய அந்த சிறுவன் அந்த கட்டிலில் படுத்து கிடக்கிறாரு. அவரை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அவருடைய எதிர்காலங்கள் கருத்தில் கொண்டு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், இது மாதிரியான வாழ்க்கைகள் மாறணும் அப்படின்ட்டா அந்த பையன் நல்லா படிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கவலை. அதன் அடிப்படையில் இந்த காட்சியை பார்த்ததுக்கு பிறகு பெரிய ஒரு வேதனையாக தான் இருந்துச்சு. அந்த பெரியவர் தான் வர்றாரு, நம்ம வர்றதை பார்த்துட்டு. அப்போ இந்த மக்களுக்கு சமூகம் ஒரு உதவி செஞ்சு அந்த தாய் தந்தை இழந்த அந்த மாணவனுடைய கல்வி மின்சார உதவியில் படிக்கக்கூடிய ஏற்பாடுகளை சமூகம் செஞ்சு கொடுக்கணும். தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு ஆட்சியாளர்களும் சரி இவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்து கொடுக்க முன்வாங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் சம்பாதிச்சிடுறீங்க, ஆனால் இது மாதிரியான ஒரு சில பரிதாபத்துக்குரிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலம் உங்களுடைய பாவங்களையும் போக்கிக் கொள்ள முடியும். எனவே இது போன்ற பரிதாபத்துக்குரிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இவர்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்புடன் மக்கள் தொண்டர்.